வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த விஓஓ உதவியாளர் வேலைவாய்ப்பு, அதாவது கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா பணியிடங்களை இப்போ உடனடியாக நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கு உண்டான அஃபிஷியலான அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி என்ன, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையுமே ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய முழுமையான கருத்துக்கள் என்னென்ன, சுழிவு நிலுவுகளோடு எப்படி இந்த வேலை வாய்ப்புகளை விண்ணப்பிக்கிறது, நமக்கு தேவை ஒரு அரசு வேலை வாய்ப்பு, அதை எப்படி விண்ணப்பிக்கணும், எதன் மூலியமாக விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற எல்லாமே நாம் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா உடனடியாக எங்களை தொடர்பு பண்ணலாம். நாங்கள் உடனுக்குடனே அப்டேட் கொடுப்போம். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிகப்படியான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே எப்படி என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதெல்லாம் விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்ம ரெடி பண்ணணும், அதாவது இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு, இந்த வேலைவாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னாலே விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் சரியாக பண்ணினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வேலைவாய்ப்புக்கு உறுதிப்படுத்துவாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று, எந்த ஒரு சண்டையிலையோ எதுலையோ ஒன்றில் கூட ஈடுபட்டு கேஸ் மேலே வாங்கியிருக்கக்கூடாது, அதாவது கேஸ் இருக்கக்கூடாது. ஒரு அரசு வேலைவாய்ப்புக்கு போகிறாங்க அப்படின்னா கேஸ் வந்து நிலுவையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னலாம் சொல்லணும், என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக வந்து போட்டு உடைச்சிருப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன், இந்த வேலைவாய்ப்புக்கு போகிறதுக்கு நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன்ல, அதுமாரி கேஸ்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, நிலுவையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதை நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. அப்படி நிலுவையில் இருக்குது அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியாது. எந்த ஒரு அரசு வேலைவாய்ப்புக்குமே கேட்பாங்க, ஆல்ரெடி உங்கள் மேலே கேஸ் இருக்கா என்ன ஏதுன்னு அப்ளிகேஷன்லேயே ஃபில் பண்ண சொல்லி கேட்பாங்க. அதுமாரி இருந்தது அப்படின்னா உடனடியாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இல்லை அப்படின்னா அது என்ன ஏது என்ன கேஸு அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணி ரெடி பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ வந்து எது கேஸே இல்லாதவங்களுக்கு வேலையே கொடுக்க முடியல. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகேங்களா, கேஸ் வந்து நிலுவையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. அது எதுக்கு முன்னுரிமை அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா முன்னுரிமை. ஆனால் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தா ஓகே, இருந்தாலும் முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேஷனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதேமாரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு முன் அனுபவம் பெற்றவரா அப்படின்னு பார்க்குறாங்க. அது முன் அனுபவம் ஆல்ரெடி இருக்குதா, ஏன்னா டெம்பரரி ஜாப்ஸ் வந்து இதில் வந்து புஷ்அப் பண்ணுறாங்க. நீங்கள் டெம்பரரி ஜாப்ஸில் பணியாற்றிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை. வயது தளர்வுகள், சம்பள உயர்வுகள் இதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுப்பாங்க. நீங்கள் இந்த கேட்டகரியில் ஏதாச்சும் வந்தீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து தெரியப்படுத்தணும் அவங்களுக்கு. அப்போ தான் வந்து அவங்க வந்து உங்களை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ஆட் பண்ணணும், எந்தெந்த இடத்துல சிக்னேச்சர் வாங்கணும், எந்தெந்த இடத்துல சிக்னேச்சர் போடணும், ஃபோட்டோ எத்தனை ஆட் பண்ணணும், என்ன போஸ்ட் கவர் யூஸ் பண்ணணும், ஸ்டாம்ப்பு எவ்வளோக்கு வாங்கி ஒட்டணும், எந்த அட்ரஸ்லேருந்து எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும், நம்ம இணைக்க வேண்டிய ஆவணங்கள்லாம் கையெழுத்து இட வேண்டியது வரும். அது என்னென்ன கையெழுத்து, அந்த கையெழுத்து பேர் என்ன, எங்கே இடணும், இது போன்ற அனைத்து விதமான தகவல்களையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரே வீடியோவில் உள்ளடக்கி நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இது வரைக்கும் வீடியோ பார்த்தது கூட பெருசு இல்லை. இனிமேல் நீங்கள் பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு தகவல்கள் எல்லாமே சொல்லுவேன். அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு இடத்துலையுமே அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது, அதாவது அடித்து வீடியோ பார்க்காதீங்க. ஓகேங்களா? அதேமாரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்பையும் அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது, தெளிவாக ஃபில் பண்ணணும்.
அது எல்லாமே நான் அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக எங்களை தொடர்பு பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா? வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. இது போன்ற பயனுள்ள தகவல்கள்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உடனுக்குடனே அரசு வேலைவாய்ப்பு தகவல்கள் மூலம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? என்னென்ன தகவல்கள் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இப்போ வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கோங்க. அதில் வந்து இணைக்க வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அடுத்தது பர்த் சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரூஃபுக்கு ஆதார் கார்டு ஆட் பண்ணுறோமா, நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஏதாவது சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா ஸ்போர்ட்ஸு, கபடி, கொக்கோ இதுமாரி எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஒன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குல்ல அதில் வந்து உங்களுடைய நேமு, ஃபாதர் நேமு, நீங்கள் வந்து ஆணா பெண்ணா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி, உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பரு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னாலிட்டி நீங்கள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதேமாரி உங்களோட வார்டு என்ன, வார்டா மண்டலமா பஞ்சாயத்தா இதுமாரி கேட்பாங்க, அது குறிப்பிடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த ஊர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணவரால் கைவிடப்பட்டவரா, இல்லை விதவையா, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அந்த ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு இடத்துலையுமே அடித்தள திருத்தல் இருக்கக்கூடாது. ரீமார்க்கிங் இருக்குது அப்படின்னால அந்த ஃபார்மை கண்ணை மூடிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் என்ன ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருந்தாலும் ஒரு சில மைண்ட் செட்டை பொறுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறுபடும். ஒரு சிலர் வந்து சர்டிஃபிகேட்லாம் இருக்க ஃபார்ம் தானேன்னு வைக்கிறதும் உண்டு, இல்லை உடனடியாக ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ரிஜெக்ட் பண்ணுறவங்களும் உண்டு. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக இருந்தாலும் நாம் வந்து சரியான ஹேண்டிலிங் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டான பாதையில் போக முடியும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாய்ப்பை வந்து நழுவ விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே வந்து ஹெட்லைனே சொல்லியிருக்காங்க, நியூஸில் அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதேமாரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நான் சொன்ன சர்டிஃபிகேட்லாம் ஒன்ஸ் இணைச்சிட்டிங்களா, இணைச்சிட்டு ஃபோட்டோ ரைட் சைடில் அட்டாச் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்க இப்போ உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டேட் கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணணும். அது எப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து பின் அடிச்சுட்டு A4 சீட் ஃபோர்ஸ் கவர் வாங்கிக்கணும். பின் அடித்ததை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் கவருக்குள்ளே போடணும். போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் ஒன்ஸ் நான் ஜெராக்ஸ் தான் வைக்கணும், ஒரிஜினல் வைக்கக்கூடாது. ஜெராக்ஸ் வைக்க சொன்னாங்களா, அந்த ஜெராக்ஸை வச்சுட்டு அந்த சிக்னேச்சருக்கு பின்னாடி, அதாவது அந்த ஜெராக்ஸுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் பண்ணணும். செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணணும். சுய சான்றப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அது தமிழில். அந்த செல்ஃப் அட்டஸ்டேட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உங்களுடைய இது சிக்னேச்சர் போட்டுட்டு எல்லா சர்டிஃபிகேட்லேயுமே நான் என்னென்ன சர்டிஃபிகேட் சொன்னனோ அது எல்லா சர்டிஃபிகேட்லேயுமே பேக் சைடில் போடணும். ஓகேங்களா? பேக் சைடில் போட்டு கீழே ஒரு கோடு மாரி இழுத்து விடணும். இழுத்து விட்டுட்டு இதை வந்து அந்த ஃபோர்ஸ் கவரில் போடணும். ஃபோர்ஸ் கவரில் போட்டிங்களா, இதில் வந்து 26 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டணும். ஃப்ரம் டு அட்ரஸ்ஸு போடணும். ஓகேங்களா? இது வந்து ஃபோர்ஸ் கவர் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது வந்து ப்ரௌன் கலராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா இப்போ வந்து இதுக்குன்னே தனியாக கவர் வந்துருச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த ஃபோர்ஸ் கவர் தான் நினைஞ்சிரும், காக்கி கலரில் இருக்குது. இப்போ வந்து அதில் நூல் வந்த மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பச்சை கலர் மாரி கலந்தது வந்திருக்கு. அதை வாங்கி எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். கரெக்டான யூஸ் பண்ணி அதை கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா அந்த அட்ரஸுக்கு போயிடும். ஓகேங்க? அட்ரஸுங்கிறீங்களா, அந்த அட்ரஸ் எந்த அட்ரஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாறுபடும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து பஞ்சாயத்து வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாறுபடும், ஒவ்வொரு பஞ்சாயத்திற்குமே மாறுபடும். ஏன்னா அந்தந்த அட்ரஸுக்கு அதை தான் அனுப்பணும். ஒவ்வொரு பஞ்சாயத்தாக, ஒவ்வொரு கிராமமாக, ஒவ்வொரு சிட்டியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிப்புகள் வெளியாகிட்டு இருக்குது. நாங்கள் 1 by 1 அறிவிப்புகள் கொடுக்குறோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிப்பு வர நான் வந்து கம்யூனிட்டி டேப்பில் போடுறேன். இல்லை அப்படின்னா நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுவேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து தொடர்பு பண்ணி கேட்கலாம். 1 by 1 அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? இவ்வளோ தான் இதில் கொடுத்துருக்கூடிய ஒரு
இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம். அது ஃப்ரீ தான், யார் வேணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி அவைலபிளாக தான் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்குறீங்க சப்ஸ்கிரைப் பட்டன் சொல்கிறீங்க, அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பெல் ஐக்கான் வரும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைத்துவிடும். நீங்கள் அரசு வேலைக்கு போவது உறுதியாகிவிடும். ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.